burger செய்யணும்னு பார்க்க போகிறோம். So let's get started. So first இப்படி chicken boneless chicken pieces எடுத்து இப்படி slice பண்ணி ஒரு plastic coverல வச்சு க்ளோஸ் பண்ணி அடிச்சுக்கலாம். இப்படி அடிச்சுக்கலாம். இப்படி நம்ம வச்சிருக்க எல்லா பீஸையும் லைட்டாக ஸ்மஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், பிளாக் பெப்பர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை இதில் டிப் பண்ணி எடுத்து 1/2 hour வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ நம்ம 1/2 hourக்கு இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு இதை wrap பண்ணி 1/2 hour வச்சுக்கலாம். ஸோ இப்படி பிளாஸ்டிக் கவர் வச்சு wrap பண்ண அப்புறம் 1/2 hour கழித்து நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்று பவுல் எடுத்து 1/2 cup ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாதி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இன்னொன்று பவுலில் ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு 4 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி. தேவையான வெஜிடபிள்ஸை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை அந்த நம்ம வச்சுருந்த ஃப்ளாரில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு மில்க் அண்ட் எக் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் ஒருக்கா டிப் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃப்ளார் மிக்ஸ்சரில் டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சைடில் வச்சு இப்படி எல்லா பீசஸையும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 3 to 4 minutes ஈச் சைடை போட்டுக்கலாம். இப்படி லைட்டாக கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்துக்கலாம். பர்கர் பன்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பன்னில் சீஸ் போட்டு மாற்றி போட்டுக்கலாம். பேனில் இருக்கும்போது சீஸை ப்ரெட் மேலே போட்டு வச்சுக்கலாம். இப்படி இப்போ நம்ம பர்கர் பன்ஸுக்கு
மயோனீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பர்கருக்கு. இப்போ சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிடலாம். டேஸ்டியான ஹாட்டான பர்கர் ரெடி.